Hello friends, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Oppo Reno7 Pro இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோ फ्रेंड्स பார்க்க போறோம். இத அன்பாக்ஸ் பண்ணி அப்படியே ஓபன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த ஷார்ட்ஸ் மட்டும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஸ்மார்ட் போன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Oppo Reno7 Pro ஓட பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ் இருக்கு சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸை ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் தந்திருக்காங்க. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் ரீடிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் தந்திருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. அண்ட் கடைசியாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாசி மேட் ஃபினிஷ் டிசைன் எடுத்து வந்திருக்காங்க. பார்க்கவே நல்லா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நல்ல கலர்ஃபுல்லான டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ டிசைன் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைனை டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.4 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் தந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இங்கே நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 32 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. செல்ஃபி கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோங்க. கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமராஸோட எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா தந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா தந்திருக்காங்க. டோட்டலாக இங்கே வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இந்த ரியர் கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4Kல வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸ் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா கலர் OS 12 தராங்க. இது பார்த்தீங்கன்னா Android 11 மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா MediaTekோட Dimensity 1200 ப்ராசஸர் தராங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசஸர். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5G சப்போர்ட் இருக்குது. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர். ஸோ பர்ஃபார்மன்ஸஸ் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நல்ல ஹெவி கேம்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியன்ட் தான் இந்தியாவில் லான்ச் ஆகல. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் டீட்டெயில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரும்போது மேபி ஸ்பெக்ஸ் சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியாவுக்கு வரும்போது எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தால் எந்த ஸ்பெக்ஸில் எடுத்துகிட்டு வரணும்னு, அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வந்தால் எந்த ப்ரைஸில் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய ஷார்ட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்து பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.